ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற ரெசிபி ரெட் ரைஸ் புட்டு. இதுக்கு சிகப்பரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா 3 hours ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு இப்போ நல்லா ட்ரைன் பண்ணிக்கிறேன். இது 1 hourக்கு நல்லா தண்ணி எல்லாம் வடிஞ்சிடணும். ஃபுல்லாக எல்லா தண்ணியும் வடிஞ்சதுக்கப்புறமா நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா மாவாயிடுச்சு. இப்போது பாருங்க, இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு சால்ட்டை கரைச்சிக்கிட்டு இந்த மாவில் போட்டு பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே கையால் பிடிச்சா வரணும், அந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறோம். ரொம்ப தண்ணி நிறையா ஊற்ற வேணாம். இப்போ கொஞ்சம் ஆக்சுவலாக கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சு. இந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போது சாதாரண இட்லி பானையில் வச்சும் பாயில் பண்ணிவிட்டு தேங்காய் பூ, நெய், ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த குழாயில் வச்சு குழா புட்டு மாதிரி செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாவை போட்டுக்கலாம். இப்போ மாற்றி தேங்காயும் மாவும் போட்டு ரொம்ப அழுத்தக்கூடாது, லைட்டாக போடணும். இப்போ இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அழுத்தாமல் லைட்டாக மாவும் தேங்காயும் மாற்றி போட்டு ஃபில் பண்ணி மூடிக்கிறேன். இந்த மாதிரி மூடிட்டு போய் இந்த பாத்திரத்தில் அடியில் தண்ணி இருக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த ரீஃபில் பண்ணியிருக்க குழாய் எடுத்து வச்சுட்டு ஒரு 5 minutes 10 minutes நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 5 minutes ஆற விட்டுட்டு இப்போ எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான ரெட் ரைஸ் புட்டு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நாட்டு சக்கரை இல்லைன்னா சுகர் அப்புறம் நெய் தூவிக்கிட்டு சாப்பிட்லாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான ரெட் ரைஸ் புட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.